ஆட்களே தான் எங்களுக்கு ஏசுவான், இவன் போன முண்டுவான்னு எனக்கு எவ்வளோ ஏசி. மரணமான ஒரு உடல் வந்து ஒரு பௌத்த மதத்துடையவராக இருந்தா நீங்க அது என்ன மாதிரியான ஒரு முறையில் அடக்கம் செய்வீங்க? இன்னைக்கு வந்து முஸ்லிம்களுடைய உடல்களை வந்து மாலைத்தீவுல கொண்டு போய் அடக்கம் செய்யறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 90%ක්ම අපේගෙන් සේවය ලබාගෙන තිබෙන්නේ සිංහල බෞද්ධ අය කියන එක අපි තාමත්ම සතුටින් දැනුම් දෙනවා. මේ මුස්ලිම් මේ අබාය දාලා මේ බොඩිය ගන්නවානේ. එයා තමයි ගැට ගැව්වෝ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நபரை நாங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கோம் எங்களோட இன்டர்வியூவில். இந்த கோவிட் காலகட்டத்தில் அதிகமான நேயர்களால் அதிகமான மக்களால் இவருடைய பேர் உச்சரிக்கப்பட்டிருக்கு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இணையதளங்கள், ட்விட்டர் எல்லா சமூக வலைத்தளங்களையும் இவருடைய பேர் வந்து நமக்கு ரீச் ஆனது. பட் ஏன் இந்த மாதிரி ஒரு நேம் அவருக்கு வந்தது அப்படின்னு கூட நமக்கு ரீசன் தெரியாது. நிறைய சமூக உதவிகள், நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்காங்க. இந்த கோவிட் ஜனாசாக்களை வந்து இந்த நல்லடக்கம் செய்கிறதுக்கான நிறைய உதவிகளை இவங்களோட நிறுவனம் பண்ணியிருக்கு. ஆனால் நமக்கு யாருன்னே தெரியாது. அவங்கள நோக்கி தான் நாங்கள் அன்றைக்கி வந்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எப்போவுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள். அந்த கெப்பில் நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு இன்டர்வியூக்காக ஒரு டைம் தந்ததுக்கு சார் மிகப்பெரிய நன்றி. முதல்ல உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உசைன் அப்படிங்கிறது உங்களுடைய பெயர், போல்ட் அப்படிங்கிறது ஒரு பின்னாடி ஒரு நேம் வந்தது, அதுக்கான காரணம் என்ன சார்? அதுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ். என் பேர் வந்து முகமது ஹுசைன் ரஷாத். முகமது ஹுசைன் தான் என் பேர். அப்போ இந்த ஜெமிக்காலோட தொட்டிங்கனானே ஹுசைன் போல், அந்த பேரை போலீஸால தான் வச்சாங்க. சில சீனியர் டிஐஜிமாரு, அவங்க டிஐஜி ஓய்சிமாரு, மற்றது இந்த போலீஸால எல்லாம் வச்சாங்க. ஹுசைன் போல் டக்கால ಎಂಡಕೋ ಮೆತನೆ ಮರಣ್ಯಾಕ್ ತಿನೋ ಗಂಡೆ ಅಂಡೋಣೆ ಇಕ್ಮೆಂಟೆ ಎಂಡಕೋ ಸರ್ ಸಣ್ಣದು ಪುತ್ತುದು ಅಲ್ಲ ದಾಲಯನೋ ಫಾರ್ ಪೇಮೆಂಟಿಗೆ நம்ம மிச்சம் வாருது வேலை வீதியா போலீஸால. இனி அவங்க என்ன கூப்பிட்டு சார் ஹுசைன் போல் டக்கால் என்று புத்துது தால கீழே தீனோ ஆம்புலன்ஸே தாகனே அண்டோனேன்னு. அப்போ நான் டக்குன்னு அரை மணி எடுத்து போவேன். அதில் தான் ஹுசைன் போல்ட்டுன்னு பேர் வந்தது. போலீஸால தான் எனக்கு வச்சேன். இது வந்து என்னோட நிக் நேம் ஹுசைன் போல்ட். நிக் நேம். இப்போ இந்த ரிஹானா ஹுசைன் ஜனாசா ஃபவுண்டேஷன் இது எப்போ வந்து ஆரம்பிச்சது? அது வந்து என் ஒய்ஃப்ட பேர் ரிஹானா, என் பேர் ஹுசைன். அப்போ ரிஹானா ஹுசைன் ஃபவுண்டேஷன் தான் இருக்குது. இப்போ நான் மாற்றிருத்துக்கிட்டு இருக்கிறேன் ஹுசைன் ரஷாத் ஜனாசா ஃபவுண்டேஷன் அண்ட் சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லி அப்படி தான் மாற்றிருக்கேன். ஆர்டிகல் ஆஃப் இது தான் இதுக்கு ரிஹானா ஹுசைன். இப்போ இதை வந்து ஹுசைன் ரஷாத் ஜனாசா ஃபவுண்டேஷன் அண்ட் சோசியல் அண்ட் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ், எல்லா கம்யூனிட்டி. சார், இந்த நம்ம நாட்டில் வந்து பெரும்பான்மை மக்களால் நம்மளுடைய நாடு ஒரு பௌத்த நாடுன்னு சொல்லப்படுது. அந்த பௌத்த நாடுன்னு கூட பார்க்காம எங்கே அனாதரவாக உயிரிழந்தக்கூடிய சடலங்கள், அதாவது வந்து மர்மமான முறையில் உயிரிழக்கக்கூடிய அந்த மரணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்காம உங்களுடைய இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து எல்லாரையும் அடக்கிட்டு இருக்கீங்க, நல்லடக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணம் சார் உங்களுக்குள்ள எப்போ வந்தது இந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்யணும் அப்படின்னு? அது மிச்சம் பேர் இந்த கேள்வி கேட்குறது. நான் வந்தது மரிகாபாவோட பேரன். அப்போ என்னோட உமாவோட பேர் தான் நூராஃபியா மரிகாபாவா. அப்போ அவட 100 வருஷம் ஆகஸ்ட் 17. அந்த 100 வருஷத்தோட தான் நான் இந்த பேரை போட்டேன். 100 மெயின்டைன் பை நூராஃபியா மரிகாபாவா அண்ட் ஃபேமிலி. இது எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதுக்கு மிச்சம் உதவி பண்ணுறது அது இதெல்லாம் மிச்சம் செய்யணும். சில அவுட் சைடாக அது கிடைக்கும். அது சுற்றி இன்ஷால்லா அவங்களே தருவாங்க அது இது செய்கிறதுக்கு. அதுதான் அந்த இது சின்னத்துலேருந்து எனக்கு இது ஒரு ஆசை இந்த வேலை செய்கிறது. எங்களோட அப்பா மரிகாபா அவன் தான் பாவ பிளேஸ். அது வந்து எங்கள் உமா இல்லை முடிஞ்சு அங்கே தான் இன்னும் கொட்டா ரோட் பாவ பிளேஸ். அது எங்களோட அப்பாட காணி. இனி இன்ஷால்லா அதுலேருந்து எங்களோட அப்பா செஞ்சது தான் நான் செய்கிறேன். அப்போ எனக்கு 18 வருஷம் இந்த ஸ்டார்ட் 1974. அதில் இருந்து தான் நான் செஞ்சேன். நான் இருந்தேன் அப்போ ஜேஆர் ஜெயவர்தன் அறுத்தோட்டு வாட் பிளேஸில் அங்கே இருந்தால் ரவி ஜெயவர்தன். அப்போ ஜேஆர் ஜெயவர்தன் வந்து எம்பி அவர்கிட்ட மகன். இது அவர்கிட்ட மகன் தான் எனக்கு இதுக்கு இந்த இது தந்தது. ஜேஆர் ஜெயவர்தன் எம்பி இதுதான் அந்த அவர் தந்தது கப்புன்னு அந்த 1974 ஆகஸ்ட் 17. இனி இந்த நாள்லேருந்து நான் கண்டினியூ பண்ணேன். அப்போ எங்கள்கிட்ட ஊட்டிக்கிட்ட தான் மோச்சரி போயிட்டு எல்லாம் மயத்தோட பார்த்து இப்போ 46 வருஷமாக செய்கிறேன். 46 வருஷமாக செய்கிறேன். ஆல் கம்யூனிட்டிஸ் எல்லாம் அது எல்லாம் அப்படி தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. எல்லா ஜாதியும்
சார் இந்த மாதிரி ஒரு சமூக சேவை வந்து 1000ல் ஒருத்தர் கூட வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உள்ளவங்க வந்து இப்போ நம்மளுடைய நாட்டில் கோவிட் மூலமாக இறக்கப்படுற ஜனாசாக்களையே அடக்கம் செய்யறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்நிய ஒரு மதத்தவர் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இது என்னுடைய கனவு, இது என்னுடைய தொழில், இந்த தொழிலை வந்து நான் நல்லபடியாக செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள மனசாட்சி வரத்துக்குரிய ஒரு காரணம் இருக்கும் தானே சார்? அது எப்படி வந்துச்சு? காரணம் எங்கிட்ட அப்பா அந்த வேலை செஞ்சது. நானும் 8 வருஷம் ஜப்பானில் இருந்து உழைச்சிட்டு வந்தேன். கோடிக்கணக்கு அங்கே சம்பாதிச்சேன். 8 வருஷம் வெஹிக்கிள் பிஸ்னஸ், 5 வருஷம் அந்த வேன் அங்கே பாவிச்சுட்டு லாஸ்ட் லைஃப்பில் தான் இந்த பாகோ இது கொண்டாந்தேன். இப்போ 26 வருஷம் இந்த கடைசி மூச்சு மட்டும் இந்த வேனை மாற்றுறது இல்லை, இதிலே தான் செய்கிறது. மிச்சம் பேர் எனக்கு ஆஃபர் பண்ணி நாங்கள் ஆம்புலன்ஸ் தாரதுன்ட்டு இப்போ எங்களோட ஏஷியன் ஆர்ட் வேஸ் பாஸ் அவரும் ஆஃபர் பண்ணேன். நான் சொன்ன வானு இருக்கிற வேனை நான் செஞ்சு கொடுறேன். இதில் தான் இப்போ ஃபவுண்டேஷன் திறந்த பிறகு இப்போ எங்களுக்கு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. 25 டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு இது கொடுக்கணும், ஒவ்வொரு பிரான்ச் திறக்கணும். அதாவது இந்த வேலை வந்து இந்த தொண்டு வந்து நாடளாவிய ரீதியில் மரணிக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் நீங்கள் செய்கிறீங்களா, இல்லைன்னா கொழும்பு மாவட்டத்துக்குள்ளே மட்டும்தான்? கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் உள்ளுக்கு மற்ற ஆல் ஐலண்ட் செய்கிறது இப்படி தான். இப்போ பேட்டிக்குழுவால் இங்கே மோச்சரில் மௌத்தா போனால் அந்தபடி எடுப்போம். ஓகே. அப்போ மோச்சரியால் சொல்லுவான் இப்படி ಮೊಹಮ್ಮದ್ ನಿಜಾಮ್ ಕೇಳಿ ಎಕ್ಕನೆಕ್ಕಿನ್ನೋ ಯಾವ ಕಣತಟ್ಟಿದ ಅಂಡ್ಯಾಡ್ನಿ ಕೌರುವತ್ನ ಬಾರಕಾರು அப்போ நான் போயிட்டு அது பாரக்காரியாண்டு எங்கள்கிட்ட டீம் ஒன்று இருக்குது. அவங்க பேர்த்து எடுக்கிற எங்களோட மற்ற உள்ளே மீப்பார் எங்களோட ஜப்பார் நானான்னு சொல்லி அவர் நாங்கள் சேர்ந்து அந்த மயத்தை எடுத்து 4 பரலிக்கு குளிப்பாட்டணும், கஃபன் பண்ணணும், தொழுவிக்கணும், அழுக்கணும். அப்போ ரோட்டில் புழுந்திக்கும் சரி நேரத்துக்கு இது முஸ்லீம்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டா நான் உடனே சொல்லிடுவேன் பாரக்காரியான். நான் முஸ்லீம்ஸ் இருந்தால் எடுத்த மோச்சரில் போடுவேன். மோச்சரில் போட்டு இனி அவங்கள எங்களுக்கு போய் தடக்க இல்லாது எனக்கு அது பாரக்காரியா வந்தால் கேட்பான் ஏன் எங்களோட மயத்தை எடுத்து பிரச்சனை வரும்னு சொல்லி நாங்கள் மச்சுடுவோம். அந்த மயத்தை எடுக்கிறதுல அதுக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட்டை பண்ணி சுருக்கா அடக்க வைக்கிறது. அது கவர்மெண்ட் ரஜை காஸ்ட்டில் அதை செஞ்சுருவான். எங்களோட மயத்தை நாங்கள் எடுத்துருவோம், எங்களுக்கு தந்துடுவான். சைன் பண்ணி 14 நாள் வச்சு பார்ப்பான், ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பான், பிறகு இறச்சி பார்ப்பான், பேப்பருக்கு போடுவான். இதுக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வயசுமாரோட காய்ச்சாக்கி தந்துடுவான், பேத்து அடக்கிறது. சார் இது வரைக்கும் சார் முஸ்லீம்களை தாண்டி கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லடக்கம் செஞ்சுருக்கீங்க. அவங்களோட முறைப்படி கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஏறத்தாழ எத்தனை இந்த மாதிரி உடல்கள் அடக்கம் செஞ்சுருப்பீங்க உங்களுடைய நினைவில் இருக்கா சார்? இருக்கு. நான் இப்போ 16,000 சொச்சம் மயத்தை எடுத்திருக்கிறேன். 16,000 சொச்சம். அதுக்கு தான் ப்ரூஃப் தான் போலீஸாலே எழுதி தருவாங்க. எழுதி தான் அவங்களோட லேட்டஸ்ட். ஓகே. இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? இதெல்லாம் லேட்டஸ்ட் தாசிங்கிறது இந்த ஓய்ஸ் மாதிரி வருவான். आगे करूँ स्तूति सल्ली हुसैन बोल माताड अभी स्तूति नोमिले करुवाट नोमिले रुणाते सेवे मैं करुवाट स्तूति इंड இதான் இது 16,000 சொச்சம் லிட்டர் இருக்குது. புதுசாக பொருளில் போலீஸுன்னு தந்தான் ஒரு மணி அமௌண்ட் எடுத்துகிட்டு கொரோனா டைமில் பார்க்காம எங்களுக்கு ஒரு 10 வேன் வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் ஹையர் சார்ஜ் கொடுப்பேன். நான் பிஸியாக இருந்தால் அந்த வேன் போகும். இப்போ இன்றைக்கு 4 வயசு புள்ளி ஒன்று மவுத்து. ஓகே. இப்போ அது சரி இப்போ எனக்கு கால் வந்து இப்போ சார் இப்போ சொந்தமாக இப்போ நீங்கள் எத்தனை இந்த நிறுவனத்துக்கு எத்தனை வாகனங்கள் வந்து வச்சுருக்கீங்க? 10 வாகனம் வச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து ஹையர் போகிற வாகனம் ஒன்று தான் என் ஆம்புலன்ஸ் நீல கலர் சாகோ வேன் தான். அது தான் ஆம்புலன்ஸ், அது என் சொந்த வாகனம். ஓகே. அது கூட இந்த நிறுவனத்துக்காக தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க? சரி. ஃப்ரீயாக செய்வோம். சில ஹாஜர் மாதிரி தருவாங்க சந்தோஷம். சில ஆளுக்கு 1000 ரூபா தருவாங்க, 2000 ரூபா தருவாங்க. சந்தோஷம் தந்தால் நான் எடுத்துக்கல. என்னன்னு கேட்டேன் எங்களை மார்க்க முறைப்படி எடுக்காட்டி சரியில்லை அவங்க மனசு. சில ஆளுக்கு 100 ரூபா தருவாங்க, சில ஆளுக்கு தரமாட்டாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்பேன் கஃபன் ஓணுமா கபருக்கு ஓணுமா அப்படி ஓணும்னு சொன்னால் சரி அதுக்கும் கொடுப்பேன். ஓகே ஓகே. அதுக்கும் சில ஆச்சார் மாரும் சொல்லியிருக்கேன் அப்படி தேவைப்பட்டா சொல்லுங்க ஆஜி நான் அவங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு செய்கிறது. சார் இப்போ இந்த நிறுவனத்துக்கு கீழே நிறைய உங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்களா? 10 டிரெக்டர்மார் இருக்காங்க. சில சர்ச்சைக்குரிய சில மரணங்கள் பதிவாகும் பொழுது, பேசப்படக்கூடிய மரணங்கள் வரும் பொழுது இப்போ இது அடக்கம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சர்ச்சை வரும் இல்லையா? இப்போ இதை சில நேரம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய நிலைமை வரும், சில நேரம் புதைச்சதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் தோண்டுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான உங்களுடைய இந்த சேவை காலகட்டங்களில் சர்ச்சைக்குரிய சில விஷயங்கள் உங்களுக்கு வந்ததில்லை? சரியான அது அப்படி மயத்தில் வர நாங்கள் அந்த மாதிரி வைக்கிறதும் இல்லை. எனக்கு ஒரு கான்ட்ராக்டோடு வந்துட்டா நான் எல்லாம் லீகலாக சரியாக முறைப்படி செய்வேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன்டா பண்ணணும், இது டிசி எடுக்கிறது அதே மாதிரி. இல்லாட்டி அது எனக்கு பிரச்சனையாக வரும். அது எனக்கு ஒரு பேப்பர் ரோட்லேயும் சொல்லிங்க ரோட்டில் விழுந்துன்னு சொன்னால் நான் கொண்டு போயிட்டு போலீஸ் மோச்சரில் போட்டுருவேன். போட்டுட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் தெரியுமா அந்த இடத்துக்கு அறிவிப்போம். சில ஆட்கள் அந்த அட்ரஸ் தெரியாது, பொய் அட்ரஸ் கொடுத்து அட்மிட் பண்ணுறது. அது போட்டாக்கி அது அவங்க அந்த மனசு இதுக்கு செய்கிற அவங்களும் ஒரு பாவம், அவங்களும் ஒரு நல்ல வேலை தான் செய்கிறான். அடைய ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஆகிக்கிறான்னு சில தமிழ் ஆட்கள் கொண்டு போயிட்டு போடுறது, முஸ்லீம் ஆட்கள் போட்டாங்க. நீ இவங்க சிங்கள பேரிக்கும் தமிழ் பேரிக்கும் அப்படி இருந்தால் நீ அவங்களோட அட்ரஸ் ஒன்று இல்லை. நீ ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் சரியாக கேட்க மாட்டேன், பேர் இதோட கேட்பேன். இனி ஐடென்டி கார்டு இருந்தால்
சரி இப்போ அப்படி தான் அவருக்கு பானதுரையிலையும் சரிக்க முடியல ஒரு மைய தோண்டி இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியாது பானதுரை சரியான எலியாக்கள் மவுத்தாக போயிட்டு 1 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் தேடி ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு பொண்டாட்டி பேசினாங்க. சார் இது அப்துல் ரஹ்மான் தாரு அவங்களோட மாப்பிள்ளை அப்போயே நீங்கள் பார்க்கலாமா சல்லியில் போகிறதுக்கு பார்க்க அவர் சோமாக்கிட்டு வருவார். கால் பண்ணி இல்லை ஒரு நாள் மவுத்து ஒரு அது கணத்தை போகக்குள்ள எனக்கு கால் பண்ணிச்சு. அப்புறம் நாங்கள் போய் நல்ல அடக்கம் செஞ்சோம். 4 காரில் செஞ்ச போகிறோம். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட டீம் ஒன்று போச்சு சரிக்க சும்மா அந்த மறுக்க இங்கெல்லாம் கேட்டு பார்த்தா அட்ரஸ் கிடைச்சிச்சு. அங்கே போயிட்டு பார்த்தா அந்த கொண்டாட்டி இருக்கிறான். இப்படி தான் மவுத்தாக சரியான கவலைப்பட்டாங்க. இதாக்கெல்லாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சப்போர்ட் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம். இப்போ 46 வருஷங்களுக்கு மேலாக வந்து இந்த சேவையில் நாங்கள் இருந்துட்டு வரோம். ஆனால் திடீர்னு நீங்கள் இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது வந்து அவங்களுக்கு இவங்களை வந்து வேறொரு பெட்டியில் போட்டு அடக்கம் செய்கிறாங்க, இது வந்து பார்க்குறதுக்கு சகிக்க முடியாமல் இருந்துச்சுன்னு உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் ஒருத்தர் சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் இந்த உதவியை செய்கிறோம் அப்படின்னு. அந்த உதவிகளை மேற்கொள்ளும் போது தான் சார் உங்களுடைய பேர் வந்து இலங்கை ஃபுல்லாக வந்து போச்சு. இந்த உசைன் போல்ட்ங்கிற நபர் வந்து நான் பெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ நீங்களும் இந்த நிறுவனம் மூலமாக இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க இல்லையா ஐஷாம்னு சொல்லி, அவரோட நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு கதையாடலை கொண்டீங்க நீங்கள்? இன்னொரு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாரு இலியாஸ் தமிழ் வீட்டில் இருக்காரு. அவர் தான் இது சொன்னார் சொல்லும்போது நான் பொட்டி தரேன் நீங்கள் இதை போய் கொடுங்க என்னன்னு கேட்டால் இவங்க கஷ்டப்பட்டு 35,000 கட்டுறாங்க. எப்படிங்க எனக்கே தெரியும் மோதிரம் வச்சு ஈடு வைக்கிறாங்க. மாலையை ஈடு வச்சு 35,000 எடுக்கிறாங்க. நாங்கள் 7 ஆண்டோம். அதுவும் நாங்கள் தான் எங்கிட்ட முன்னுக்கே வட்டி எடுக்கிறான். சரி பாப்பா பார்லிமெண்ட்ல எல்லாம் போச்சு இது வாரக்கிழமை சரி வரும் உசாவி போட்டான் வாரக்கிழமை சரி. அப்போ நானும் பார்த்து இந்த கிழமை சரி வரும் இந்த கிழமை வரும். அதுக்கப்புறம் எனக்கு மிச்சம் கால்ஸ் வந்துச்சு பொட்டி கொடுக்கவானே உசைன் போல். அப்போ அதை நாங்கள் மஷூரா பண்ணிட்டு அப்போ எங்களோட எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களோட ஜோரா புகாரி அப்போ எங்கள் செக்ரட்டரி இப்போ அவவும் சொன்னால் சரி வராது கொடுக்காம நீ. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னால் வாய்ஸ் கட் ஒன்று போடுங்க. அவள் போட்டால் முட்டி ஒன்றை போட்டு 40,000 சல்லியை போட்டு இப்போ நாங்கள் சென் போல் நிறுத்திட்டாரு. இசாமாஜியும் நானும் மஷூரா பண்ண சரி இதை நிறுத்திடுவோம். அப்போ கடைசி இது போக கூட பொட்டி இருக்கல. அதுமாதிரி நான் அதை நம்பி வந்து எங்கிட்ட கேட்டால் அப்போ பொட்டி இருக்கல. அப்போ அவங்க 25,000 ரூபா கடன் பட்டு எடுத்தாங்க. கடன் பட்டு எடுத்து அதுக்கப்புறம் இதாக்கி அவனுக்கு அவசரப்பட்டான் பொட்டி கொண்டா கொண்டு. அப்போ எனக்கு சரியான ஆத்திரமாச்சு. அடி எங்களே நம்பி தானே வந்தான். அப்புறம் ராவே பேத்து அந்த சல்லியை போய்ட்டு கொடுத்தேன். 25,000 கேஷ் எடுத்துட்டு அவங்களோட ரெசிப்ட் எடுத்து நான் சொன்னேன் ஆரோக்கியநாத ஃபவுண்டேஷன் நாங்கள் உங்களுக்கு சல்லியை தந்துட்டோம்னு அவர் ரெசிப்ட் தந்தார். அதுதான் எங்கிட்ட அந்த கடைசி பொட்டி நாங்கள் கொடுத்தோம். 20க்கு மேலே பெட்டி கொடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா? 20 பெட்டி 20 பெட்டி மட்டும் நாங்கள் 20 பெட்டி கிட்ட கொழும்புலுக்கு. ஓகே. அப்போ உங்களுக்கான நன்றிகள் வந்து நிறைய கோடி நன்றிகள் வந்து குவிஞ்சிருக்குமே. ஒரு நாளைக்கு 350 400 500 கால் வரும் நன்றி செஞ்சு சரி. அதுக்கு தான் நானும் பார்த்தேன் சரியா எரிக்கவானம் உண்டு செல்லுவோமே. இப்போ அதுக்கால் சிலைவேல நாள் தான் ஃபர்ஸ்ட் ஆள் எனக்கு பேசினார் அது ஜிஃப்ரின்றவர். அப்போ நான் அவருக்கு மஷூரா சொன்னேன் நீங்கள் கொடுக்குமான எல்லாரும் சொல்கிறாங்க அதான் சரி அவங்க எல்லாம் சொல்கிறாங்க வானம் பொட்டி கொடுக்க வானம் நிப்பாடுங்க. இப்போ நான் செஞ்சுட்டேன் இந்த இப்படி செய்யுங்க சைன் பண்ண மாதிரியெல்லாம் அதுவுமே அவங்கள அந்த மாதிரி செஞ்சு சரி சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்படி பற்ற வைக்காமல் இருந்தாங்க. இப்போ 2வது மேட்சையும் சொன்னாங்க. அப்படி எப்படி இப்போ பொட்டி கொடுக்குறோம் 100% நிப்பாட்டியாச்சு. இந்த சேவை சார்பாக நீங்கள் செஞ்ச இந்த சேவை சார்பாக அரசியல்வாதிகள் முஸ்லீம் அரசியல்வாதிகள் யாராச்சும் உங்களுக்கு நன்றி சொல்லியிருந்தாங்களா? மிச்சம் பேர் நன்றி சொல்லியிருக்காங்க. மிச்சம் ஷாஃபிக் ரஜா அப்படின்னு இவங்க அதார் சார் எல்லாம் மிச்சம் இதுகள் செஞ்சிருக்கிறாரு. இனி அவங்களும் அவங்களோட மேட்ச்களுக்கு எனக்கு கால் பண்ணுவார். அதார் சாரி பேசிக்கார் ரியாஸ் அலி இவங்க ஷாஃபிக் இப்போ புதுசாக பேசினாங்க. சென்டர் ரோஃப் ஹக்கீம் பேசுவார். இப்படி ஒரு மேயத்தை ஒன்று இருக்குதுண்டு அது மிச்சம் பேர் சொல்கிறாங்க. நான் இனி அல்லாவுக்காக வேண்டி தான் எல்லா வேலையும் செய்கிறேன். நான் இதெல்லாம் சொல்லி காட்டுறது இல்லை முந்தி. அப்போ குவைட் இங்கே அவங்க சொன்னாங்க உசைன் போல் நீங்கள் எதுவும் மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. அப்போ தான் மக்களுக்கு விளங்கும். அப்போ தான் சிங்கள ஆட்களுக்கும் தெரியும். எவ்வளோ 16,000 சொச்ச மையத்தை எடுத்து அவருக்கு தெரியாது இதெல்லாம் சிங்கள பேர். அப்போ இதோடெல்லாம் காட்டுங்க. அப்போ தான் முஸ்லீம் ஆட்கள் இப்படி வேலை செஞ்சிருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்கன்னு தான். அதுக்கு பிறகு தான் இப்போ புதுசாக ஒரு 2-3 வருஷத்துக்கு தான் நான் பப்ளிசிட்டி பண்ணேன். சார் இந்த 16,000 உடல்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம் இது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லீம் வந்து நீங்கள் சிங்களமா கிறிஸ்டியனா இந்துவான்னு பார்க்காம உடல்களை வந்து அழகான முறையில் அடக்கம் செய்யணுன்ற ஒரு மனநீயத்து வந்து உங்ககிட்ட இருக்கு இல்லையா சார்? இந்த நிலையில நீங்க இருந்துட்டு செய்யும் பொழுது இப்போ நீங்க பெட்டியை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அந்த மரணத்தை கோவிட்னால பாதிக்கப்பட்ட அந்த உடல்களை வந்து உடல்களை எரிக்கும் பொழுது நீங்க என்ன சார் உங்களுடைய தனிப்பட்ட அது எனக்கு பொறுக்கல. நான் நினைச்சேன் அடே நாளைக்கு நான் மௌத்தா போனாலும் இப்படி தானே. இப்போ நான் போலீஸ்காரனு கடைசி லெட்டர் எடுக்க கூட சொன்னேன் மாவத்மக்கு பிச்சாண்டு தான் வயசு மாத கருணாக்கர மேக்க லியாண்டு உசைன் போல்ட்ட பிச்சாண்டே பாண்டு
இல்ல அது உங்களுக்கு ஒரு மன ஆதங்கம் இவ்வளவு பெரிய ஒரு சேவையை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சிருப்பீங்க எத்தனை மரணங்களை நான் வந்து அழகான முறையில் அடக்கம் செஞ்சிருப்பேன். ஆனா நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்மளோட நாட்டுல பிறந்த முஸ்லிம்களுக்கு இப்படி ஒரு நானே கொண்டு போய் மயத்தையும் கொடுக்குறான். வீட்டில் ஒரு மயத்தை கோவில் மயத்தும் நான் தான் மோச்சரில் போடுறேன். அது அந்த மனநிலை உங்களுக்கு நிறைய பிசிஆர் ஃப்ரீயாக செய்கிறேன். அது கேள்விப்பட்டிருப்பீங்களா? பிசிஆர் எல்லாம் ஃப்ரீயாக செய்கிறேன். ஓலா இல்லை எந்த ஏரியாவில் செய்கிறீங்க? எல்லாம் ஓலா இல்லை. நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் நான் அவ்வளோ ஓகேக்கு வர செல்வேன். நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு பிசிஆர் டெஸ்ட்? அது வரும் இன்னும் 10-15. அது எனக்கு இவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு சளி போடுவேன். அவுட் ஸ்டேஷன் ஆட்களுக்கு அவங்க எல்லாம் துவா செய்வாங்க. அதாவது வயசான ஆட்களுக்கு 70, 80, 85 வீட்டோட இருக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு பிசிஆர் வந்து செய்யுது சார். இந்த அடக்கப்படுற அந்த உடல்கள் இருக்கு இல்லையா சார், இப்போ உங்களுக்கு தெரியாத உடல்கள் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு கால் வரும். அப்போ நீங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை ஹாஸ்பிட்டல் மாதிரி உங்களுக்கு? எல்லாம் சாதாரண கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் கல்போயில் ஹாஸ்பிட்டல், கொழும்புல ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், போலீஸ் மோச்சரி, அது ஐடிஹெச், அதுகளுக்கெல்லாம் நான் போகலான்னு மற்ற வேன் அனுப்புவோம். 10 வேனிக்கு அவங்களுக்கு ஹையர் சார்ஜ் கொடுக்கணும். இல்லாதவங்களுக்கு நான் கொடுப்பேன் அந்த ஹையர் சார்ஜ். மரணமான ஒரு உடல் வந்து ஒரு பௌத்த மதத்துடையவராக இருந்தா நீங்க அது என்ன மாதிரியான ஒரு முறையில் அடக்கம் செய்வீங்க? அது நான் மிச்சம் அடக்கம் சொல்றது இல்லை. என்னங்க அது மோச்சரில் போட்டுருவோம். போலீஸ் மோச்சரில் போட்டோன்னு சொன்னா அது ஒரு மாசத்துக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சொந்தக்காரன் வருவாங்க, வந்து அவங்களே கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க ரஜை காசுவோம். என்னன்னு கேட்டால் அது எங்களுக்கு ஏழாவது அந்த மாதிரி அடுக்கிறதுக்கு அடுத்து அது பிரச்சனைகள் வரும். இப்போ நாங்கள் கொண்டு போய் எந்த கணத்தில் அடக்க எப்படி இது செய்கிறது? அப்போ அதை சுற்றி எங்களுக்கு மச்சிலோன் தந்தாங்க. நாங்கள் எல்லாம் போட்டில் அப்போ அதை கொஞ்சம் கை விட்டுருவோம். இல்லை ரோட்டில் புழுவெல்லாம் கொண்டு போய் போட்டுருக்கோம். கிரிட்டிக்கல் கண்டிஷன் எவ்வளோ இதுவாக போகும். இப்போ எனக்கு ஆப்ரேஷன் டைமில் டாக்டர் வந்து சொன்னால் அந்த ஓபிடி டாக்டர் ஹுசைன் போட்டு வாங்கி இங்கான்னு ஒக்கமே கெனியான்னு சரி இங்கானுங்கே பிரார்த்தனத்தமாக பேருனே கிரிட்டிக்கல் கண்டிஷன் டாக்டர் சொல்லுவாங்க 15 நிமிஷம் போனால் இவன் செத்துருவாங்க. ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் பசி தண்ணி எல்லாம் கொண்டு அப்புறம் எலிமின போகிறோம். அவன் கேட்பான் நான் எங்கே இருக்கேன். அப்போ அவன் சொன்னால் இப்படி மேம நீள்பாட்டை வேணிக்க இவ்வளோ துவா செய்வாங்க தெரியுமா? அந்த துவா தான் நான் அந்த ஆப்ரேஷன் டைமில் தப்பினேன். எனக்கு 8 பிளாக் 8 பிளாக் 5 அட்டாக் வந்து சார். இந்த சேவை செஞ்சுட்டு போகிற அந்த பயணப்பாதையில் ஏதாச்சும் பிரச்சனைகள், சர்ச்சைகள், தடங்கள் ஏதாச்சும் நீங்கள் முகம் கொடுத்துருக்கீங்களா? எங்கட ஆட்களே தான் எங்களுக்கு ஏசுவான். இவன் போனோம் கொண்டுவான்னு எனக்கு எவ்வளோ ஏசி இதா போன போட்டி போகுது, இதா மோச்சரி வேன் போகுது, அந்த இது போகுது, அப்படி இப்படி நான் இந்த காதல் எடுத்து அந்த காதல் விட்டுருவேன். இப்போ புதுசாக ஒரு ஆளுத்தர நான் இந்த இதுலேருந்து எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர விலைக்கினேன். அவரை தான் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் டிரெக்டராகி இதாகி அவரும் ஜனாதா ஃபவுண்டேஷன் தொடர்ந்து அவரும் துப்பத்தாக்கி ஹித்தபத்தாண்டு தொடர்ந்து அப்புறம் நான் ஏசுவோமே இப்போ துப்பத்தாக்கி மித்துராண்டு தொடர்ந்து அவர் எனக்கு எகென்ஸ்டாக ஏசி கொண்டு இருக்கிறார். நான் இது பொய்யை கொண்டு போகிறேன், நான் அப்படின்னு சரி போகிறேன். நான் உடனே அதை விளக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் எல்லாம் செஞ்ச வேலை. அதுக்கு பிறகு தான் மிச்சம் பப்ளிசிட்டி ஆகினது. எவ்வளோ ஏசுறானோ அந்த அளவுக்கு காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி பொல்லடி செருப்படி பண்ணுற மாதிரி இவரால் மிச்சம் தான் ஆகிட்டாங்க. அதில் தான் அவருடைய பேர் அந்த ரிஸ்வான் பாயின்னு சொல்லி அவர் தான் என்னை மிச்சமே சீரழிச்சார். ஆனாலும் சார் உங்களுடைய பேர் நல்லதா தானே மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு சமூக சேவகர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூட எப்படி சார் தெரிஞ்சிருக்கும்? நாங்கள் கூட கொழும்புக்குள்ள இருக்க இப்படி ஒரு மனிதர் இருக்கார் அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது தான் நீங்கள் செய்கிற அந்த சமூக சேவை மக்கள் மத்தியில் எடுபட்டுருக்கு சொல்லி தானே 10 மீடியா என்னைய தேடி வருவது. வந்த பிறகு தானே அவங்களுக்கு இந்த ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு இப்படி இப்போ நேற்று முதலாத்தோண்டு எடுத்தான். அவனே புதுப்பட்ட அவன் சிங்களத்தால எல்லாம் எடுத்தான். சிங்கள பேட்டி சிங்கள மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி அவன் போய் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட்டும் பண்ணினார். இவர் என்ன இப்படி சைலண்ட் அடிச்சுட்டு போகிறான் மருதான. இப்போ மருதான போலீஸார் சொன்னால் யார் கரண்னு வேட கௌரவத் கரண் நேற்று வேட கரண்னு வியாதமாக ஹுசேன் எத்ததுன்னு சொல்லி அப்போ என்னையை ஃபாலோ பண்ணி எடுத்து இங்கே வந்தேன். மேலும் சேவை கருணோ கேல உங்கள் கியூவா அப்படி பௌத்த சிங்களை கட்டிட்டு மேக்க தன்னண்டோனே. கடைசியாக ஒரு கொஷன் சார். 16,000 உடல்களை அடக்கம் செஞ்சுருக்கீங்க, அவங்களுடைய முறைப்படி அடக்கம் செஞ்சுருக்கீங்க, உதவி செஞ்சுருக்கீங்க. அதாவது இந்த ஜனாசா ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு சமூக சேவையாளரா, சமூக ஆர்வலரா, தொண்டு செய்கிற ஒரு மனிதரா, இறைவனுக்காக தன்னுடைய பணிகளை கொண்டு போகிற ஒரு மனிதரா, இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் நடந்துட்டுருக்கு. இதை யாரும் கேட்டும் யார் சொல்லியும் இது யாருமே கேட்குற மாதிரி இல்லை. இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுடைய உடல்களை வந்து மாலைத்தீவில் கொண்டு போய் அடக்கம் செய்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த வகையான உண்மைன்னு தெரியாது. இந்த நாட்டில் உள்ள யாருக்காச்சும் ஒரு தலைவருக்கோ ஒரு பிரதமருக்கோ இல்லைன்னா ஒரு அரசியல்வாதிக்கோ உங்களுடைய சார்பில் இருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல விரும்புகிறீங்களா சார்? அது நீங்கள் சகோதர மொழி மூலமாக, சிங்கள மொழி மூலமாக கூட நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இந்த கடைசியில். இல்லை எனக்கு நல்ல இப்போ என்னை எடுத்துக்கொண்டாலும் என்ன மொத்தம் பண்ணாலும் எங்கே அடக்குறீங்களோ தூத்துக்குடியிலையோ அமெரிக்காவில் சரி பரவாயில்ல.
அடக்கத்தான் ஆகணும். அல்லாவுக்கு மட்டும்தான் சுடையிலும். இனி நான் இதை மாலதீவு கொண்டு போகிறதுக்கும் ப்ரிப்பேராக இருக்கிறேன். அப்படி இது கொண்டு வந்தேன்னு சொன்னேன். எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க ரைட் சார்ட்டர் பண்ணுவோம், ஃப்ளைட் உண்டு, சார்ட்டர் பண்ணி நாங்கள் மாலதீவுக்கு சரி கொண்டு போவோம். அப்படி ஒன்று கதை ஒன்று அடிப்படுவது இன்ஷால்லா எங்களோட ஊரில் தான் அடக்கணும். நாங்கள் பிறந்த வளர்ந்த வீடு நாங்கள் எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்தோம். எங்களுக்கு அடிப்பட்டுச்சு, கடை எடுத்தான், இதை எடுத்தான், சிறுமாட கவர்மெண்ட்டில் வந்து ஏக்கர் கணக்கில் இது போல எல்லாம் எடுத்தால் எல்லாம் பொறுக்கேலும், எல்லாம் மண்டையில் வந்து குட்டினாலும் பொறுக்கேலும், எல்லாம் பொறுக்கேலும். இது ஒன்று தான் பொறுக்கேல. 20 நாள் பிள்ளைய பதவிக்கோமே தான் இது எனக்கும் பொறுக்கல. அந்த வாப்பா என்னையோட தான் பேசினார், என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டு அவர் பண்ணார். அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போங்க, நான் அவ்வளோ ஓகே டக்குன்னு பேசி PCR எடுங்க. அப்போ 15,000 நான் அவருக்கு கொடுத்து கட்டினேன். அது ஒரு கிரகித்து கூட பார்க்க முடியாத விஷயம் சார். அந்த குழந்தையோட நிறை கூட ஒரு 1.5 கிலோகிராம் தான் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 கிலோகிராம் இருக்கும். அந்த 2 கிலோகிராம் உடலை கூட புதைத்தால் வந்து கொரோனா வைரஸ் பரவும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற இந்த அரசாங்கத்தை நினைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். இது என்ன இது என்ன செய்யறான்னு எனக்கும் விளங்குது. இது என்ன இப்படி இந்த சார் அந்த டாக்டர்மாருக்கு சார் ஒரு மனம் வந்துச்சு, அது 10 வைக்கிறது போடுறது. அது என்ன கொரோனா, அது வைரஸ், அது வந்து பிளட் கவுண்ட் குறைஞ்சி. அதான் அவர் துண்டை அனுப்பியிருந்தார் பிள்ளையோட வாப்பா எனக்கு வாட்ஸ்அப். புள்ள 8, 9, 10, 11 நாளையெல்லாம் மருந்து எடுக்க போயிட்டு அந்த மருந்து பிரிட்டான் கொடுத்திக்குது டாக்டர். அது 2 பிரிட்டான் கொடுத்திக்குது அந்த பிள்ளைக்கு. அதான் பிரிட்டான் கொடுக்குறது என்ன சும்மா தடுமலும் சளி, அது உனக்கு தான் நல்ல ஹெல்த்தியான புள்ள. அது வந்து அந்த குழந்தையால தான் சார். ஆமா சார், குழந்தைய பத்த வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை இன்னும் கூடுதலா போயிருக்கு சார். கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு முஸ்லீமாக இருந்து இவ்வளவு சேவை செய்கிறீங்க, ஒரு சமூக ஆர்வலராக இருக்கீங்க, உங்களுக்கு பிடித்த ஒரு அரசியல்வாதிக்கோ இல்லைனா நீங்கள் சொல்ல போகிற ஒரு விஷயம் இந்த பொதுவாக குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் சிங்களம் மூலமாக உங்களுடைய உரிமை, ஒரு முஸ்லீம்ன்ற உரிமையில் நீங்கள் ஒரு 2 வசனத்தை சொல்லிடலாம் சார், இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதுக்கு நான் சரி சார், இப்போ எங்கள்ட இங்கே இருக்கிறோம் நாங்கள் 10% தான் இருக்கிறோம், 90% அந்நிய ஜாதி. எங்கள்ட சிங்கள பௌத்த மக்கள் අපේ සිංහල මිනිසු ඒ කියන්නේ හරි හොඳ මිනිසු. ඒගොල්ලන් හරි හිත හොඳයි. මොනවා වුණත් 75ක් 80ක් විතර ඉන්නවා හොඳ කට්ටිය. හොඳ රත්තරන් මිනිසු ඉන්නේ. අර 10ක් විතර තමයි 5ක් ඉන්නවා. ඒගොල්ලන් තමයි මේ ජාතිවාදී අර මේ ඔක්කොම කරන්නේ. නමුත් මම දැක්කා Facebook මේගොල්ලෝ අපේ හාමුදුරුවෝ කොයි දෙනෙක් කිව්වද ජනපතිතුමනේ මේක පුච්චන්න එපා, මේක වල්ලන්න දෙන්න, ඒගොල්ලන්ගේ අයිතිය දෙන්න. මේ කරන්නේ මේක අපේ රටටම සාප්පේ වදිනවා ඒගොල්ලන්ගේ අයිතිය. අප ෆාදර්ලා සෙල්ලිගා ඔක්කොම අනිත් එක මේ අපේ සිංහල අපේ අම්මලා සහෝදරයෝ அது மந்தக்கைய பேருதா கீழே அரை கேட்டோட கணத்த கேட்டோட கீழே கழுப்பாட்ட ரிபன் காணும் கவுது ஒக்கම සිංහල මිනිස්සු බෞද්ධ කට්ටිය තමයි කියුවා. බෞද්ධ අම්මලාත් මට මංගල සමරවීර මංගල සමරවීරට යාත්‍රාල බෞද්ධ එක්කෙනෙක්. සපෝට් කරනවා අපිට. ඔව් යාත් අපිට සපෝට් කරනවා ලෝකේ. දුබායි, කුවේට්, ඇමරිකා, ජපාන් ඉඳලා ජපාන් වල මම අවුරුදු 8ක් හිටියා. ජපාන් වල ඉඳලා මට කෝල් එනවා මේ අයියෝ මේ පව් වැඩි උසෙන් බෝල්ට් බලන්නේ නැද්ද? ජපාන් අපේ ජැපනීස්ලාත් කනගාටුයි. සමහර ජැපනීස් කෙල්ලෝ අඬනවා. ඒගොල්ලෝ පුරුෂයට මේකට හරි ආදරයි. ඒක දවසට කලින් ලන්ඩන් එකේ ප්‍රොටෙස්ට් එකක් කරා. ප්‍රොටෙස්ට් මම බැලුවා. ශ්‍රී ලංකන් මුස්ලිම්ස් පුච්චන්න එපා කියලා. ඉතින් ඒක තමයි මමත් ඉල්ලීමක් කරන්නේ ජනාධිපතිතුමනි මේක බලලා හොඳ වැඩක් කරන්න. අපිට කොහේ හරි කමක් නැහැ. මේක වල්ලන්න දෙන්න පිටරට හරි කමක් නැහැ. తాවකාලික මේක ඉවරනකෝ. ඊට පස්සේ අපේ රටේ අපි වල්ලනවා. මේ ලංකාවේ නේද හැමෝන්ටම තියෙන මේකල අපි මේ අපේ බෞද්ධයන් මමත් ඇවිල්ලා අපේ අම්මත් ඇවිල්ලා සිංහල. අපේ තාත්තා අරාබි. ඒක තමයි මොරොක්කෝන් කියන්නේ. මොරොක්කලේ මේක මොරොක්කෝ ඉඳලා ආපු කට්ටිය. ඒගොල්ලන්ගේ මේක තමයි ඒක දුන්නේ ඇවිල්ලා ඒගොල්ලෝ ලව් මැරේජ් මොකවත් නැහැ. සිංහල රජුරෝ තමයි මේගොල්ලන්ට මේ කසාන්ද බැඳලා දුන්නේ. ඒ කියන්නේ සිංහල ගෑනුව දුන්නේ ඇවිල්ලා රජුරෝ සිලෙක්ට් කරලා දුන්නේ. ඒගොල්ලන්ගේම ලව් කරලා නැහැ. ඒගොල්ලන් බිස්නස් වලට ආපු කට්ටිය. ඒගොල්ලෝ ඒක තමයි ඉතිහාසය. දැන් සයිර කොලෙජ් එක දුන්නේ ඇවිල්ලා සිංහල රජුරෝ කෙනෙක් බේරුවා. අපේ ආච්චි කෙනෙක් මුස්ලිම් ආච්චි කෙනෙක්. ඒකට තමයි මරක්කල කියලා ඒක දාන දුන්නේ. හිස්ටරි එකක් තියෙනවනේ සබ්ජෙක්ට් එක. දලදා මාලිගොල තියෙනවා. කොච්චර හිස්ටරි වල තියෙනවද? අපි ඔක්කොම එකමුත් වෙන් හිටියේ. තව එකක් මම කියන සාතියෝ හිතනවා හිතන්න මම අවුරුදු
20යි 22යි. එතකොට මගේ යාළුවෙක් වරකපොළ සිංහල එක්කෙනෙක්. බෞද්ධ කෙනෙක්. හොඳ ආනන්ද කියලා. මම ඒ යනවා ගෙදරට නැවෙත්තෙන්නේ. අයියෝ ඒ ගියාම බලන්න ඕන යාගේ අම්මා මට ඒව සරම් දීලා, ටවල් දීලා, ටූත් පේස්ට් අන්න කොළඹ මාත් එක්ක ඇවිල්ලා කොළඹ මාත් එක්ක ඇවිල්ලා කියලා අල්ලපු ගෙදර. ඒගොල්ලන්කුත් මොන හරි හදාගෙන එනවා සම්බෝලයක් හරි මේ. ඒ තරම් හොඳම හිතවත්ින් හොඳම හිටියේ. ඉතින් මටත් ඒක හිතනකොට නිකන් ඇඬෙන්න වගේ. ඒ තරම් අපි එක්ක සහෝදරයන් ගිහින් අපේ ගෙදර තියෙන මොන හරි එකක් තියෙනවා මම යාළුවට කියනවා මචං අපේ ගෙදර මෙහෙම බා. ඉතින් යා මොන හරි කියලා අඩුවේ. නෝම්බ යනවා නම් රම්සාන්. අර ඔබ දඟලනවනේ අඩිය එහෙම දඟලන්න එපා. බලන්න ගෙදරට වේලපෑම බලන්න. අන්න අම්බලත් බලනවනේ බලන්න ගෙදර අපේ ගෙදර ඉන්න එපා බලන්න. අන්න එහෙම එක උදේ ඉන්නේ. දැන් ඒ වගේ නෙමෙයිනේ ටිකක්. මට 90%ක් ඉන්නවා බෞද්ධ කට්ටිය. සිංහල. ඒ බෞද්ධ කට්ටිය මේ තියෙන මේක අරන් තියෙන සිංහල තමයි නේ. මෙන්ටල් කේස් 80%ක්. ඉතින් කියනවා පුත්තු දුවලත් දියගේ මාතෘත් කියනවා පුත්තු දුවලත් කරන්නේ නැති වැඩ උසෙන් බෝල්ට් ඔය කරනවා කියලා. එදත් මේ ළඟදී ගත්ත මේ බොඩිස් දෙකක් පාවෙනවා ගඟේ. මම අපි සෝලසිස්ට අපි ඔක්කොම ගියා. සිංහල බොඩියක් දවස් තුනින් පස්සේ. ඒතකොට එතන ඉන්න සිංහලක් කියනවා මේ මුස්ලිම් මේ අබාය දාලා මේ බොඩිය ගන්නවානේ. එයා තමයි ගැට ගැව්වේ ඔක්කොම. ඒ ස්ප්‍රේ තියෙනවා නැත්නම් ගඳ ගන්නකො මේක තියෙනවා ස්ප්‍රේස්. ඒව දානවා බොඩිස් ගෙනිච්චනම් ෂෙඩ් එකට ගිහලා වෑන් එක හොදනවා. ඒ ඔක්කොම කරනවා. ඉතින් ඒව කරගෙන ඒ තරම් හොඳ රත්තරන් මිනිස්සු ඉන්නවා සිංහල මිනිස්සු. ඒගොල්ලෝ හරිය හොඳයි අපේ බිස්නස් එකට හරිය ඔක්කොම ඒගොල්ලන්ගේ ජාති වේතයක් නැහැ. ඒගොල්ලන් බලන ජාති වේතයක් තියෙන මුස්ලිම් හොටෙල් වලට ඉන්නේ නැහැ නේ කණ්ඩ. ඒ බලන උසුළු තාංගාරෝම ගිය ඔක්කොම ඉන්නේ බෞද්ධ සිංහල කට්ටිය. ඔක්කොම ඉන්නේ ඒගොල්ලන් තමයි. එතන ජාති මේක ජාති වේතේ එන්නේ අර සුළු කොටසක්. ஓகே நிச்சயமா சார் இந்த நீங்க சகோதர மொழி மூலமா சொன்னது கண்டிப்பா பார்க்கத்தான் போறாங்க எல்லாருமே அது எனக்கு மிச்சமே நம்பிக்கை சீரழிச்சான் தானே அதுதான் இப்படி கண்டிப்பா கண்டிப்பா சார் உங்களுடைய அந்த எண்ணம் வந்து இறைவனை வந்து திருப்திப்படுத்தணும்ன்றதுக்காக மட்டும் இருக்கிறதுனால நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இது சார். மிகவும் நன்றி. எங்களுக்கு மிகப்பெரிய திருப்தி. எங்களுடைய ஒரு மனிதர் எங்களுக்காக அதாவது முஸ்லீம் மக்களுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய திருப்தியை இறைவன் கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எங்களுக்காக டைம் ஒன்று ஒதுக்கி தந்ததுக்கு சார் மிகப்பெரிய நன்றி சார். உங்களுடைய சேவை இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு நாங்கள் வந்து சிஜிசி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றோம் சார். எடுக்கொண்டிருக்கி யார் பேசினா நாங்கள் செல்வோம் துவா செய்யுங்க. அந்த துவா தான் எனக்கு இப்போ ஆப்ரேஷன் டைம்லேயும் துவா செய்யுங்கன்னு தான் சொன்னேன். எல்லாம் துவா தான் மௌலவி மாதிரி அதுதான் எல்லாம் எனக்கு ஆயத்தை போட்டு வச்சான். இல்லாட்டி நான் இப்போ போன வருஷமே சரி ஓப்பன் சர்ஜரி இல்லை அது அல்லாவே செஞ்சு அந்த ஆப்ரேஷனுக்கு போகிறோம் இன்ஷால்லா இப்போ நல்லா இப்போ முந்தைய மாதிரி இப்போ அந்த இழப்பொண்டுமே இல்லை. இப்போ ஃபுல் ஃபிட். இப்போ பாருங்க 3ஆம் தட்டே ஏறிட்டேன். இல்லை கொஞ்சம் கஷ்டம். இப்போ மாஷால்லா இந்த உற்சாகத்தோடையும் இந்த திறமையோடையும் இந்த இதோடய நீங்க எப்போ இருக்கணும்னு உங்களோட துவா தான் எனக்கு தேவை. நன்றி ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நீங்கள் வந்து இது எடுத்ததுக்கு உங்களுக்கு நல்ல ரஹ்மத்தாக்கி பரக்கத்தாக்கி வைக்கணும். நசல் நோய் துன்பம் இல்லாமல் கொரோனா வைரஸை விட்டு எல்லா சகோதரரையும் காப்பாற்றணும். நன்றி சார். අස්ලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතුහු. ආයිබෝවන්. මම හුසයින් රෂාඩ් ජනාසා සංගමේ ලේකම්වරිය වන ජොහාරා බුහාරි කතා කරන්නේ. අද දින මාධ්‍ය ආවරණයක් සඳහා මේ පැමිණ සිටින අය වෙත මෙම මාධ්‍ය ආවරණය අපි ලබා දෙනවා අපේ සංගමය වෙනුවෙන්. විශේෂයෙන්ම අපේ සංගමයෙන් කරනු ලබන සේවය වන්නේ මේ කොවිඩ් අවස්ථාවෙන් පිට ඒ කියන්නේ මීට පෙර අපි අවුරුදු 20කටත් එහා ගිය සේවාවක් අපේ ආයතනයෙන් විසින් ලබා දෙනවා. විශේෂයෙන්ම අපි මේ සේවය ලබා දීලා තියෙන්නේ මුස්ලිම් අයට නොව සියලුම ජාතිකයන් වෙනුවෙන්. ඒ කියන්නේ ශ්‍රී ලංකාවේ වාසය කරන සියලුම ජාතීන් වෙනුවෙන් තමයි අපි මෙම සේවය ලබා දෙන්නේ. 90%ක්ම අපේකින් සේවය ලබාගෙන තිබෙන්නේ සිංහල බෞද්ධ අය කියන එක අපි ඉතාමත්ම සතුටින් දැනුම් දෙනවා. හේතුව විශේෂයෙන්ම අප සංගමයෙන් කරනු ලබන සේවාවන් ගැන කිව්වොත් අපි අනාථ මිනි අරගෙන ඒවා භූම දාන කටයුතු කරන එක විශේෂයෙන්ම කරනවා. ඒ වගේම පාරේ මගතොටේ අසරණ වෙලා ඉන්න අසරණයන්ව අපිට පොලිසියෙන් කතා කරලා අපිට දැනුම් දෙනවා මේ වගේ අයව මහ රෝහලට බාර දෙන ලෙස. ඒ වගේ අවස්ථාවලදී අපි අපගේ ගිලන් රථ සේවයක් තිබෙනවා. ඒක අපේම පෞද්ගලික ගිලන් රථ සේවයක්. ඒ ගිලන් රථයෙන් අපි ඒ උදවිය රෝහල කරා ගෙන යාමක් සිදු කරනවා. ඒ වගේම මානසික ලෙඩුන් සිටිනවා. බොහෝ අවස්ථාවල බොරැල්ල පොලිසිය විසින් අපට නිතරම කෝල් කරලා එම මානසික ලෙඩුන්ව එම මානසික රෝහල් වෙත රැගෙන යාමට අපට අමතනවා. ඒ වගේ අවස්ථාවලත් අපි ලූසුලුව කටයුතු කරමින් එම රෝගීන්ව එම රෝහල් කරා ගෙන යාමටත් අපි නොපැකිලව අපේ සේවය ලබා දෙනවා. ඒ වගේම අපි දැකලා තියෙනවා මුහුදු වෙරළවල ඒ වගේම ගංගාවන් වල පා වෙලා එන මිනි
සෑහෙන ප්‍රමාණයක් අපි අරගෙන තියෙනවා. ඒ වගේ මිනි එන අවස්ථාවල් වලදී අපිට තමයි කෝල් කරන්නේ පොලිසිය. කෝල් කරලා අපිට කියනවා මේ වගේ මිනිහක් ඇවිල්ලා තියෙනවා හුසේන් බෝඩ් මහත්මයාණෙනි. ඇවිල්ලා ඒක පොඩක් අපිට මේ මුක්ත ශරීරාගාරය වෙත ප්‍රවාහනය කරලා දෙන්න කියලා කිව්වොත් අපගේ කණ්ඩායම ඉතාමත් ඉක්මනින් එම ස්ථානයට ගොස් එම මුක්ත ශරීරාගාරය ඉතාමත් ආරක්ෂිත ලෙස අරගෙන අපගේ ගිලන්දත්ත සේවයේ අපි මුක්ත ශරීරාගාරය වෙත ඒවා රැගෙන යනවා. ඒ වගේම ලෙඩ්ඩු උඟ කසාදිය තත්ත්වයේ සිටින අවස්ථාවලදී අපට ඇමතුම් ලබා දෙනවා. අපි ඒ වගේ ලෙඩුන්වත් රෝහල් කරාගෙන යාමට අපි ඉතාමත් සුසුලුව වැඩ කටයුතු කරනවා. මේ හැම අවස්ථාවකදීම අපි වැඩි වශයෙන්ම සේවය ලබා දුන්නේ අපි නොමිලේ තමයි මේ සියලුම සේවාවන් අපි ලබා දීලා තියෙන්නේ. අපි හුඟක් අවස්ථාවලදී මුක්ත ශරීරාගාරවල දින ගණන් තිබිච්ච මලසිරු තියෙනවා. සමහර අවස්ථාවලදී ඒවට කිසි කෙනෙක් නැති අවස්ථාවල් තියෙනවා. ඒවා අනාථ මිනී බව තියෙනවා. ඒ වගේ වෙලාවල් වලදී පවා අපි ඒවට මුල් තැන දීලා ඒ බොඩිස් අරගෙන ඒ මුක්ත ශරීරාගාර අරගෙන ඒවට ආගමික කටයුතු සිදු කරලා ඒවා භූමදානය කරපු අවස්ථාත් අපේ සංගමයේ විසින් අපි කරලා තියෙනවා. අපිට මේ වෙනුවෙන් සෑහෙන උදව් උපකාර පොලිසිය මගින් කරලා තියෙනවා. මහා ඉස්පිරිතාලය මගින් ඒ වගේ මුක්ත ශරීරාගාර මගින් පවා අපිට මේවට උදව් කරනවා. විශේෂයෙන්ම ඊට පස්සේ අපි කියන්න කැමති මේ කොවිඩ් කාලයේදී කොවිඩ් මරණ සිදු වෙන කාලයේදී අපේ මුස්ලිම් සමාජයට ලොකු ප්‍රශ්නයක් තිබුණා මිනි පෙට්ටි ලබා ගැනීම. එතකොට අපි දන්නවා සාමාන්‍යයෙන් මිනි පෙට්ටියක් අපි ගිහින් මල්ශාලාවකින් ගන්නකොට ඒකට රුපියල් 35000 45000 50000 වගේ මිලකට තමයි ඒගොල්ලන් ඒවා අලනි කරේ. එතකොට අපේ සාමාන්‍ය ජනතාවට දුගී දුප්පත් ජනතාවට ඒ වගේ ප්‍රමාණයක් සල්ලි වියදම් කරන්න මිනිසුන්ට නැති ක්‍රමයක් තිබුණා. එතකොට මේ මිනිස්සු බොහොම අපහසුතාවයකටපත් වුණා මිනි පෙට්ටියක් ගන්න කොහොමද කියන එක. ඒ වගේ අවස්ථාවදී තමයි අපේ ආයතනයේ මේකට දායකත්වයේ දුන්නේ මේ මිනි පෙට්ටිය අපි එයාලට නොමිලේ ලබා දෙනවා කියලා. ඒ කියන්නේ අපි අපේ මුස්ලිම් වරුන්ගේ සංස්කෘතියට අනුව අපි මිනි පෙට්ටි පාවිච්චි කරන්නේ නැහැ. නමුත් අපි හිතුවා ඒ හා සමානව අපිට මොඩල් එකක් දාලා මේ මිනි පෙට්ටියක් අපි නිෂ්පාදනය කරා. ඒ මිනි පෙට්ටියට අපිට වැඩි ගාණක් ගියේ නැහැ. අපිට රුපියල් 5000ක වගේ සුළු මුදලකට අපිට පුළුවන් වුණා මේ මිනි පෙට්ටි නිෂ්පාදනය කරගන්න. ඊට පස්සේ අපි මේ විදිහට රුපියල් 5000කට වගේ අපි මිනි පෙට්ටි නිෂ්පාදනය කරලා අපි මේ අසරණ දුගී දුප්පත් ජනතාවට මේ මිනි පෙට්ටි අපි දුන්නා නොමිලේ. ඒ දෙන අවස්ථාවේදීත් අපි කියන්න කැමති අපි අන්‍ය ආගමිකයින්ටත් අපි දන්නවා අපි දෙමළ මිනිසුන්ටත් සිංහල අයටත් අපි මේ මිනි පෙට්ටි නොමිලේ ලබා දුන්නා. මොකද හේතුව ඒ මිනිසුන්ට ගිහිල්ලා ඒගොල්ලන් මේ පෙට්ටි ගන්න යනකොට එයාලත් දන්නවා සාමාන්‍ය 35000කට අඩුව එයාලට මිනි පෙට්ටියක් ලබා ගන්න බෑ. ඒ අවස්ථාවේදී අපි එයාලා අපිව දුරකථනයේ නමතලා ඉල්ලුවාම අපි එයාලට අපේ මිනි පෙට්ටි ලබා දුන්නා. ඊට පස්සේ දන්නවා අපිට අපේ සමාජයෙන් අපිට කිව්වා මේ අපේ මිනි ආදාහනය කිරීම අපිට තහනම් දෙයක් අපේ ආගම අනුකූලව. ඒ වගේ ප්‍රශ්නයක් මෙතන මතුවේගෙන එනකොට අපි ඇත්ත වශයෙන්ම මේ මිනි පෙට්ටි ලබා දුන්නේ මිනිසුන්ට සහනයක් සැලසීම පිණිස මිසක් එය මේ ව්‍යාපාරික අදහසකින් නොවන බව අපි කියන්න කැමති. හුඟක් අය සමාජයේ කතා බහකට ලක් වුණා මේක ව්‍යාපාරයක් ලෙසට සිදු කරා කියන එක. ඒක සම්පූර්ණයෙන්ම වැරදි. අපි ව්‍යාපාරයක් නෙමෙයි කරේ. මිනිසුන්ට සහනයක් තමයි අපි කෙරුවේ. ඒ නිසා අපි මේ මිනි පෙට්ටි දෙන එක නතර කරන්න සිද්ධ වුණේ. අපේ සමාජයෙන් අපිට ඉල්ලීමක් තිබුණා අපේ මිනි ආදාහනය කිරීම අපිට පාපයක්. ඒක අපේ ආගම අනුකූලව තහනම් දෙයක්. ඒ නිසාම අපිට සිද්ධ වුණා අපි නොවැම්බර් මාස 30 වෙනි දින අපේ ආයතනයේ විසින් නොමිලේ ලබා දීපු මෙම මිනි පෙට්ටි අපි නතර කරනු ලැබුවා. ඒකට හේතුව මම ඔයාලට දැන් පැහැදිලි කරා. එදා සිට අපි අපගේ ආයතනයේ විසින් මිනි පෙට්ටි ලබා දීමක් සිදු කරන්නේ නැහැ. නමුත් අද වනතුරු අපි PCR පරීක්ෂණය සඳහා මිනිසුන්ට නොමිලේ ලබා දීමක් සිදු කරනවා. එයත් අපි කරන්නේ වයසක වයෝවෘද්ධ ඒ වගේම නිදන්ගත රෝග වලින් පීඩා විඳින මිනිසුන් වෙනුවෙන් අපි PCR පරීක්ෂණ වලට රුපියල් 10000ක මුදලක් අපේ ආයතනයේ විසින් අපේ ආයතනයේ සිටින අපගේ හුසේන් බෝඩ් මැතිතුමා විසින් මෙම රුපියල් 10000ක මුදල ඔහු විසින්ම රෝහල්ට ගෙනවි දෙන බවත් අපි කියා ගන්න කැමැතියි. තවදුරටත් අපි කියනවා නම් මෙම කොවිඩ් ආසාදනයේ වෙච්ච මලසිරුරු ඉස්පිරිතාලෙට ගෙනියන්න, ඒ රෝහල් වෙත ගෙනියන්නවත්, මුක්ත ශරීරාගාරය වෙත ගෙනියන්නවත් කිසිම කෙනෙක් ඒකට දායක වන්න කැමති නැහැ. හේතුව හැමෝම දන්නවා කොවිඩ් නිසා ඒව ආසාදනය වෙයි කියන බිය හැමෝටම තියෙන නිසා ඒවාට දායක වෙන්න අකමැති. නමුත් මේ අවස්ථාවේදී පවා අපේ හුසේන් බෝඩ් මැතිතුමා විසින් ඒ වගේ අවස්ථාවලදී කෝල් කරන සියලුම අය වෙනුවෙන් ඔහුගේ සේවය ඔහු පැය 24 පුරාම නිරන්තරයෙන් ලබා දුන් බවත් මම කියා ගන්න කැමැති මෙම අවස්ථාවේ. මේ වෙනුවෙන් සහාය දීපු සියලුම දෙනාට අපගේ ස්තුතිය ප්‍රකාශ பொறுப்புல இருந்து ரிட்டையர்ட் ஆக்குறாருன்னா பேங்க்ல ஒரு சேர்மேன் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு, நல்ல பெரிய போஸ்ட். அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. இந்தியா முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தவர் வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் கொடுத்துட்டாங்க.
ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி பொதுவாகவே எல்லாரும் அப்படி தானே, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க. அது மாதிரி இவர் வந்து சொந்த ஊருக்கு வந்துடுறாரு. கையில் கொஞ்சம் பணம் இருக்குது. சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன பிரான்ச் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேங்க்குக்கு போகிறார். இவர் சேர்மேன் இல்லையா, இவர் ரிட்டையர்ட் ஆனோங்கிற விஷயத்த மறந்துடுறாரு. எப்பவும் போல இவர் வந்து பெரிய போஸ்டிங்ல இருக்கிறதுனால இவர் எடுத்தோடனே மேனேஜர் ரூமுக்கு போயிடுவார். அந்த நினைப்புல இவர் பாட்டுக்கு உள்ள வந்தோன்னா மேனேஜர் ரூமுக்கு டைரக்டா போகிறார். ஆனா இப்ப என்ன ஆகுது, இவரை தடுத்து நிறுத்திடுறாங்க. சார் 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 நில்லுங்க நில்லுங்க, எங்க போறீங்க, வெயிட் பண்ணுங்க. பேங்க் வந்து மேனேஜர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து முக்கியமான ஒருத்தட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர் வெளில வந்ததுக்கு பின்னாடி நீங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுது. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. நிறைய எண்ணங்கள் அவருக்குள்ள ஓடுது. எத்தனை பேர் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னையே வெயிட் பண்ண வச்சுட்டாங்களே நான் ரிட்டையர்ட் ஆனதுனால அப்படின்னு அது ரொம்ப ஒரு கஷ்டமாகுது. யாராவது என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி, சார் நீங்க சேர்மேன் தானே, உங்களை எனக்கு தெரியும், எப்படி சார் இருக்கீங்கன்னு யாராவது என்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் ஏங்கிக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஒருத்தரும் அவரை கண்டுக்கல. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அவருக்கு கஷ்டமாகுது. ரிட்டையர்மெண்ட் ஆனா இவ்வளவு தானா, மரியாதையே இருக்காதா அப்படின்னு அவர் பல விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரியா 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி மேனேஜரை பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. உள்ள போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நான் வந்து பணம் இதுல போட போறேன், நீங்க எல்லாம் பாத்துக்கங்க அப்படின்ற அந்த ஜென்ரலான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேசிடுறாரு. எழுந்து போகும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் வேற யாரும் கிடையாது, நான் வந்து முன்னாள் சேர்மேன், நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி மேனேஜர் நல்லா பேசுறாரு. சார் எனக்கு அடையாளம் தெரில, நீங்க உட்காருங்க, நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு மேனேஜரும் இந்த முன்னாள் சேர்மேனும் பேசுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது பேங்க் மேனேஜர் இந்த முன்னாள் சேர்மேன் கிட்ட இப்படி கேட்கிறாரு. அப்புறம் சார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த முன்னாள் சேர்மேன் இருக்கார் இல்லையா, அவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு. பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, செஸ் விளையாண்டதுக்கு பின்னாடி, சதுரங்கம் இருக்கு இல்லையா, செஸ், அந்த செஸ் விளையாண்டதுக்கு பின்னாடி ராஜாவையும் சிப்பாயையும் ஒரே பெட்டிக்குள்ள தான் போடுவாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இது. என்னன்னா, நம்ம எல்லாருமே அந்த லைன்ல தான் நின்றுட்டு இருக்கோம். ஆனா நம்மள நிறைய பேர் அதை நிறைய நேரங்கள்ல மறந்து போயிடும் இல்லையா. ஏன் மறந்து போயிடுறோம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஏன்னா நம்முடைய பெற்றோர்களை நம்ம அப்படித்தான் ட்ரீட் பண்றோம். நிறைய நேரங்கள்ல நம்ம அவங்க கிட்ட சொல்றோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு தான். நியாயத்துக்கு பார்த்தா அவங்களுக்கு வயசு அதிகமாக அதிகமாக நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக தான் கொடுக்கணும். ஆனா என்ன ஆகுது, அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம எல்லாருமே அதே லைன்ல தானே நின்றுட்டு இருக்கோம். இவர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து சொல்லலை. வீட்டில் வேலை செஞ்சுட்டு வயசாகி நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய அம்மாவுக்குமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம பெற்றோர்களுக்காக சில நேரங்களில் ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போடுறோம். ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போக முடியல, மனசு எவ்வளவு கஷ்டமாகுது. ஏடா இவங்கனால என்னோட ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச துணியை போடாமல் இருந்திருப்பாங்க. நம்ம படிக்கும்போது ஐயோ நான் வெளில போயிட்டா என்னோட பொண்ணோ அல்லது பையனோட படிப்பு வீணா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே சாக்ரிஃபைஸ் தானே. நீங்க இந்த நிலையில இருந்து யோசிச்சு பாருங்களேன். உங்க அம்மா அப்பாவுக்காக ஒரு ஈவெண்ட்டை நீங்க வந்து தள்ளி போடுறது அப்படிங்கிறது இந்த நிலையில நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நமக்காக எவ்வளவு விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இன்னும் சில பேர்லாம் இப்படி யோசிப்பாங்க, எதுக்காக அவங்க இவ்வளவு நாள் உயிரோட இருக்கணும், நம்ம உயிரை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி. இறைவன் உங்களையும் என்னையும் அப்படி ஒரு எண்ணத்திலிருந்து பாதுகாக்கணும். நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. எந்த அளவிற்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆயுள் நீளமா இருக்கோ அத்தனை நாட்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற நன்மையை சம்பாதிக்கிறதுக்காக.